வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமை நாளைக்கு ரைட் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி ஒன் டே தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கவர்மெண்ட் ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட கவர்மெண்ட் ஒரிஜினல் ஆன்சர் கீயை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் டீச்சர்ஸ் வந்து உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அண்டு இந்த ஆன்சர் கீயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினும் நம்ம எப்படி ரைட் பண்ணியிருந்தால் எப்படி மார்க் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து 2 மார்க் கொஷினில் நீங்கள் வந்து ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணியிருந்தால் எத்தனை மார்க் கொடுப்பாங்க, நம்ம 5 மார்க்கில் டயக்ராம் ரைட் பண்ணியிருந்தால் எத்தனை மார்க் கொடுப்பாங்க, ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸுக்கெலாம் ஃபார்முலா ரைட் பண்ணியிருந்தால் எத்தனை மார்க் கொடுக்கணும், ஆன்சர் ரைட் பண்ணியிருந்தால் எத்தனை மார்க் கொடுக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆன்சர் கீ போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர் கீ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை தொட்டு ஆன்சர் கீயை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒவ்வொரு கொஷனாக பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ரைட் பண்ணால் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷன் அப்டேட், ஒரிஜினல் ஆன்சர் கிடைச்ச உடனே நம்ம சேனல்லேருந்து கொடுத்துருவோம். அண்டு ரிசல்ட் அப்டேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 12 1 மார்க்ஸ் கிட்ட நம்ம புக் பேக்கிலேருந்து எதிர்பார்க்கலாம். மீதி 3 or 4 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் சைடு கேட்பாங்க. அதனால் அதையும் கொஞ்சம் நீங்கள் நல்லா ப்ராப்ளமேட்டிக்காக நீங்கள் வந்து அனலைஸ், அந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த டீட்டெயில் கொஷினோட ஃபார்முலாஸ்லேருந்து தான் வரும். நீங்கள் அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நீங்கள் அந்த ஆன்சர்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இப்போ 16th சம் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹிஸ்டரிசஸ்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹிஸ்டரிசஸ்னால் த ஃபினாமினா ஆஃப் லேகிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிகைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுனா 2 மார்க் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஹிஸ்டரிசஸ் மீன்ஸ் லேகிங் பிகைண்டுன்னு எழுதினாலும் உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அதனால் எந்த கொஷனும் தெரியலன்னு விட்டுட்டு வராதிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் எழுத பாருங்கள். இப்போ 17th கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த தேரி எழுதுனா டெஃபினிஷன் எழுதுனா மார்க்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா டெஃபினிஷன் கேட்குறப்ப நீங்கள் டெஃபினிஷன் எழுதால் மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ டெஃபினிஷன் கேட்டு உங்களுக்கு அதோட ஈக்குவேஷன்ஸ் கேட்கல, யூனிட்ஸ் கேட்கலன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் ஈக்குவேஷன்ஸ் யூனிட்ஸ் எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 18th கொஷின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இல்லை வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டெஃபினிஷன் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. நமக்கு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஃபினிஷன் எதனா தப்பாக கூட ஆகலாம். ஏன்னா நீங்கள் வந்து சில மிஸ்டேக் கூட பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபார்முலாஸ் எழுதுருங்க, யூனிட்ஸ் எழுதுருங்க. நீங்கள் அது எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க் கிட்ட கொடுத்துருவாங்க. அதனால் எல்லா கொஷனுக்கும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் 2 மார்க் 3 மார்க்கில் ஒவ்வொரு டெஃபினேஷன் எழுதுகிறப்பையும் உங்களுக்கு அதோட ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் ஃபார்முலா எழுதுங்க, அதோட ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சிருந்தால் லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எழுதுங்க, அதோடைய யூனிட்ஸ் தெரிஞ்சிருந்தால் யூனிட்ஸ் எழுதுங்க, அதோட எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சிருந்தால் எக்ஸாம்பிள் கூட எழுதுங்க. ப்ராப்ளமேட்டிக் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் போடலனாலே உங்களுக்கு 1/2 மார்க் கொடுப்பாங்க. ஃபார்முலாவுக்கு 2 மார்க்காக இருந்தால் ஃபார்முலாவுக்கு 1/2 மார்க்கு, சப்ஸ்டியூஷனுக்கு 1/2 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. இதில் கரெக்டான வேல்யூவாக இருந்தால் 1 மார்க்கு. அந்த யூனிட்டுக்கு நீங்கள் போடலனாலே அதுக்கு 1/2 மார்க் ரெடியூஸ் ஆகிடும். 2 மார்க்கில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸோ அப்படி கேட்டிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் 2 பாயிண்ட் எழுத பாருங்கள். 3 மார்க்காக இருந்தால் ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 5 மார்க்காக இருந்தால் மேக்ஸிமம் 6, 7 or 8 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்துக்கோங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா. அப்புறம் 23 கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பயாசிங்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ டிஃபைன் பயாசிங்னு எழுதுறப்ப நீங்கள் அந்த தேரி மட்டும்தான் எழுதுவீங்க. அவங்க டைப்ஸ் வந்து கேட்கலனாலும் நீங்கள் 2 டைப்ஸ் ஆஃப் பயாசிங்னு எழுதுனீங்கன்னா கூட 1 மார்க் கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி கேட்காத பட்சத்தில் கூட நீங்கள் எழுதி வைக்கலாம். உங்களுக்கு டெஃபினேஷன் மறந்து போச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 25th என்ன கொஷின் பார்த்துக்கோங்க. பீட்டா ப்ளஸ் டிகே அந்த கொஷினை கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் அந்த டெஃபினேஷன் எழுதுனா 1 மார்க்கு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள் தெரியுதோ அந்த எக்ஸாம்பிள்லாம் எழுதி வைங்க. அப்புறம் 26 பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் பாருங்கள். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலாவுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. நமக்கு 2 மார்க்கில் 1/2 மார்க்கு, 3 மார்க்கில் 1 மார்க்கு, சப்ஸ்டியூஷனுக்கு 1 மார்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு 1 மார்க்கு. அதில் நீங்கள் யூனிட்ஸ் போகலன்னா மார்க் குறைச்சிருவாங்க 1/2 மார்க்கு. அப்புறம் 27 இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நமக்கு டயக்ராமுக்கு கன்ஃபார்ம் 1 மார்க் கொடுப்பாங்கப்பா. டயக்ராமேட்டிக் கொஷின்ஸ்லாம் எல்லாமே டயக்ராம் வரைங்க. டயக்ராம் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வரையாமல் விடாதீங்க. கரெக்டாக நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. அதற்கு 1 மார்க் கொடுப்பாங்க. வித் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டயக்ராம் வச்சே நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். டயக்ராமில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸுக்குமே எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் 28th பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேல்வனோமீட்டர் அதை பற்றி கேட்டிருக்காங்க. கரண்ட் சென்சிட்டி ஆஃப் கேல்வனோமீட்டர் இன்க்ரீஸ்டு பை, இதான் முக்கியம். இந்த 4 பாயிண்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அப்போ இந்த 4 பாயிண்ட் எழுதுனீங்கனாலே பார்த்தீங்கன்னா 4க்கு 1/2 மார்க்குன்னு வீதம் 2 மார்க்கு. அதோட டெஃபினிஷன் எதுனா 1 மார்க் 3 மார்க் கொடுத்துறாங்க. அப்படி உங்களுக்கு இந்த 4 பாயிண்ட்டுமே தெரியல, எனக்கு கேல்வனோமீட்டரை
பற்றியான ஈக்குவேஷன்ஸ் தான் தெரியுதுன்னா நீங்கள் ஈக்குவேஷன் மட்டும் எழுதி வச்சா 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நமக்கு டி ப்ரோக்லி வேவ்லென்த் பி லாம்டா பை ஹெச்சின்னு எழுதுனீங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 30 கொஷின் டயக்ராம் ஆர் எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம பெரிய பெரிய கொஷினாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் ஆர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் டயக்ராம் தெளிவாக வரைஞ்சிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு 2 or 3 லைன்ஸ் கொடுக்க பாருங்கள். ஏன்னா அதற்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஆன்சர்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஸ்ப்ளிட் பண்ணி. அப்புறம் இன்டர்ஃபரன்ஸ் டிஃப்ராக்ஷன் மேக்ஸிமம் 3 மார்க்காக இருந்தால் 3 பாயிண்ட். டிஃப்ரென்சியேஷன் பிட்வீன்லாம் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் ஆர் 4 பாயிண்ட்ஸ் கூட எழுத பாருங்கள். மேக்ஸிமம் இந்த கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா புக்கிலே 3 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. 32 பொறுத்த வரைக்கும் அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. 33 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராப்ளம். அப்போ ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி போடணும்னு தெரியும். அப்புறம் பார்ட் 4ல் வெரி இம்பார்ட்டண்ட். பார்ட் 4ல் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 34ல் ஏன்னா சிம்பிள் மைக்ராஸ்கோப். அப்போ சிம்பிள் மைக்ராஸ்கோப்போட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனீங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் நமக்கு 2 இருக்குது. சிம்பிள் மைக்ராஸ்கோப்பில் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் இருக்குது, நார்மல் ஃபோக்கஸிங் இருக்குது. அப்போ நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் ஒரு டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா 1/2 மார்க்கு, அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிங்கன்னா 1/2 மார்க்கு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஈக்குவேஷன்ஸ் அப் டு m = 1 + d/f நீங்கள் வந்து தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஆனால் லாஸ்ட் ஈக்குவேஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த கொஷின் எழுதினாலும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே வரணும். ஏன்னா முக்கியமான ஈக்குவேஷன்லாம் பாக்ஸ் போட்டு காமிங்க, அது நீட்டாக இருக்கும். அந்த ஈக்குவேஷனை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அவங்க பார்க்குறப்ப அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்தால் போதும். அதனால் லாஸ்ட் ஈக்குவேஷனை கொஞ்சம் தப்பு பண்ணாமல் எழுத பாருங்கள். முக்கியமான ஈக்குவேஷன்ஸும் அப்புறம் லாஸ்ட்டு அந்த கொஷினோட லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸும் கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க. அப்புறம் நார்மல் ஃபோக்கஸிங் 1/2 மார்க்கு, அதோட எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1/2 மார்க்கு, அதோட ஈக்குவேஷனுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பி கொஷின் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொஷின்னா மீட்டர் பிரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் மீட்டர் பிரிட்ஜ் ஆர் பொட்டன்ஷியோ மீட்டர் ஏதோ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு டயக்ராமுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு. நம்ம டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனை கொஞ்சம் ப்ரீஃபாக பண்ணணும் 3 மார்க்கை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா P/Q = R/S அந்த ஈக்குவேஷன் எதுனா 1 மார்க்கு. லாஸ்ட்டு அந்த ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்காக ஸ்ப்ளிட் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சர் மார்க் அலாட் பண்ணுவாங்க. 35ல் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா பயோட்-சவர்ட் லாவை யூஸ் பண்ணி நம்ம சர்க்குலர் காயிலுக்கு கண்டுபிடிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா டயக்ராமுக்கு கன்ஃபார்ம் 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் டயக்ராம் அண்ட் காம்போனன்ட் ஸ்ப்ளிட்டிங்க்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டிபி கண்டுபிடிக்கிறது, பி வெக்டார் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மார்க் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் மாரி கொஷின் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதில் ஸ்பெஷல் கேசஸ்லாம் இருக்கும். அந்த ஸ்பெஷல் கேசஸ் கேட்கலனாலும் நீங்கள் எழுதுங்க, ஏன்னா அதற்கு கூட 1 மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி பொறுத்த வரைக்கும் டயக்ராம் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. இதுக்கு எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னு ஸ்னில்ஸ்லாம் பேஸ் பண்ணி இந்த கொஷினு. அப்புறம் 36ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க. டயக்ராமுக்கு 1 மார்க்கு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா எழுதுனா அதற்கு 1 மார்க் தராங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்கு. இந்தமாரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட மார்க்கிங் ஸ்கீமை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அப்புறம் 37ல் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் அண்ட் மெரிட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் 5 பாயிண்ட்ஸ் எழுத பாருங்கள். அவங்க 3 எனி 2ன்னு கேட்டாலும் நீங்கள் வந்து 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும், 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். நமக்கு டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்னா 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். ஆனால் நமக்கு 1 பாயிண்ட் தப்பாக இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் எடுத்துருப்பாங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நியூக்ளியர் ரியாக்டருக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட காம்போனன்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. மாடரேட்டர்னா 1 மார்க். இதில் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எழுதுனா 1/2 மார்க் குறைச்சிருவாங்க. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் ராடு 1 மார்க்கு, கூலிங் சிஸ்டம் 1 மார்க்கு. இதற்கு பார்த்தீங்கன்னா அவங்க டயக்ராமுக்கு மார்க் தரல, ஏன்னா இது பெரிய கொஷினால டயக்ராமுக்கு மார்க் தரல. உங்களுக்கு டயக்ராம் தெரிஞ்சால் டயக்ராம் போடுங்க, அது நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷனை இன்னும் நீட்டாகும். தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர் கீழே இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். கொஷின்ஸ்லாம் எப்படி மார்க் அலாட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நீங்கள் இதேமாரியே உங்களோட ஈக்குவேஷன்ஸ்லாம் ஃபைனல் ஈக்குவேஷனை கரெக்டாக எழுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸில் யூனிட்ஸ்லாம் கரெக்டாக போட பாருங்கள். டயக்ராம்லாம் கொஞ்சம் நீட்டாக வரீங்க. எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்குக்கு ஷார்ட்டாக கொடுங்க, 5 மார்க்ஸுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுங்க. இந்தமாரி நீங்கள் அட்டன் பண்ணாலே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.